ஹாய், ஹாய் எல்லாரும் எல்லாரும் எப்படி எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நாங்க நாங்கள் ரொம்பவே ரொம்பவே நல்லா நல்லா இருக்கோம். இருக்கோம். நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் என்னோட காஸ்டியூம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ரொம்ப பண்ணுறான்ல, சொல்லி விட்டுருங்க பாவம் பைப்பில் அவன் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு. டேய் டேய் வாய மூட்றா. என் ட்ரெஸ் மாசா தாண்டா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஒட்டுண்ணி நீங்கள் சொல்லுங்க என்ன என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு. இல்லைன்னா இந்த ஒட்டுண்ணி ஒத்துக்க மாட்டான். அவனை வெறுப்பேற்றுறதுக்காகவாச்சும் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. இவனுங்க விட்டா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. எதுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். நேத்தியே ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அதை மறந்துட்டேன். ஏன்னா அவங்க போட்ட மெசேஜ் 1 வீக் முன்னாடி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அது சரியா ஞாபகத்தில் இல்லை. அதனால தான் நேற்று விஷ் பண்ண முடியல. சாரி சிஸ்டர், பிலேட்டட் விஷஸ். அனிதா இளவரசன் அவங்க பேர் சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர் அனிதா இளவரசன். ஆமாம் சிஸ்டர், அனிதா சிஸ்டருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆமாம்ப்பா, நானும் வந்து விஷ் பண்ணணும்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவங்க பர்த்டே ஸ்பெஷலாக நானும் கலர் ட்ரெஸ்ஸில் வந்துட்டேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டேங்க. அப்லோட் பண்ணி டெலிட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ சம் எரர் இஷ்யூஸு. அதனால தான் திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள், ஒரு 6:00 அல்ல 6:30க்குள்ளே நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுடலாமே அப்படின்ட்டு தான் எடுக்க வந்தோம். சீரியஸாங்க இன்றைக்குமே மறந்துட்டேன் நான் விஷ் பண்ணுறதுக்கு வீடியோ கடைசியில். ஏன்னா அந்த சிஸ்டர் விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தது வந்து ஒரு 1 வீக் முன்னாடி. அதனால நான் மறந்துட்டேன். அதனால தான் சாரி சிஸ்டர், பிலேட்டட் விஷஸ் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தது உங்கள் 2 பசங்களுக்கு விஷ் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த விஷஸ் கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஞாபகம் வச்சு ஓகேங்களா? அப்புறம் இன்னைக்கு ஒரு சிஸ்டர் அவங்க ஹஸ்பண்ட்க்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் சண்முகராஜா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சண்முகராஜா சார், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஆமாம், சரஸ்வதி அப்படின்ற ஒரு சிஸ்டர் அவங்க ஐடியிலேருந்து பண்ணியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சண்முகராஜா சார். ஆமாங்க, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சார். காட் பிளஸ் யூ. எனக்கு சீரியஸ்லி விஷ் பண்ணுறது வந்து மறந்து போயிடுது. நான் வீடியோ எடுத்துட்டு அதை அடுத்து நான் அந்த ஒர்க்லேயே போயிடுறேன்னா, ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங் அந்த மாதிரி போயிடுது. அதனால தான் விஷ் பண்ண சீரியஸாக மறந்துடுறேன். வேணும்னே விஷ் பண்ணாமலாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பர்த்டே விஷஸ் சொன்னீங்கன்னா நான் வந்து விஷ் பண்ணிடுறேன். இப்போ கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லேட் ஆகுது அப்படின்றதுனால தான் சரி ஓகே ஷார்ட் வீடியோவில் இதை போட்டு போயிடலாம் அப்படின்றதுனால வந்திருக்கேன். சரி ஓகேங்க. அப்புறம் நம்ம நினைவுகள் பற்றி பேசலாம். நினைவுகள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்டில் நவ் 63 எபிசோட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 63க்குமே பயங்கரமாக வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், லாஸ்ட்டாலாம் நிறைய கமெண்ட்ஸ் படிக்கும்போதே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டுட்டு போனாலும் மனசுக்கு பதிகிற மாதிரி ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கதை ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் கதை இப்படி போனால் தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு எனக்கு தெரியல. இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல, யார் கேரக்டர்ஸாச்சும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஜான்சி எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு ரொம்பவே பயம். ஏன்னா எப்படி நெகட்டிவ் கேரக்டர் ஒத்துக்க போறீங்கன்னு தெரியல. ஏன்னா ராமனின் சீதை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் யாரையுமே காமிச்சது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி வந்து பாசிட்டிவாக தான் போச்சு. ஸோ பாசிட்டிவாக தான் எடுத்துகிட்டு போனேன். பட் இதில் கொஞ்சம் வில்லத்தனம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் வில்லத்தனத்துலையுமே வந்து ரொம்ப வில்லத்தனமாலாம் காமிச்சது கிடையாது. ஸோ அங்கங்கே அப்படியே பாசிட்டிவாக மூவ் ஆகி கதை போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி தான் ஜான்சி, ஜெகன் எல்லார் கேரக்டருமே அப்படியே லைட்டாக நெகட்டிவாக வந்து ஸோ அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அதில் பெருசாலாம் யாரும் வில்லத்தனம் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. அப்புறம் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மைதாங்க, தனிமையில் இருக்கிற நிறைய பேருக்கு நான் தான் துணையாக இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அட்மின் எனக்கும் ஒரு கதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ சின்னுவா நான் எப்படி இருக்கேன் சரவணன் கூட அப்படின்றத பார்த்துட்டீங்க. ஸோ சின்னுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் கதையும் காமிக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க கற்பனை தானே தவிர யாரும் அதை ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் சின்ன கேரக்டர் பிடிச்சிருந்தது. ஸோ சின்னுக்கு ஒரு காமெடி வைக்கலாமன்றதுனால அடுத்தது மூவ் ஆன் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்துடும். நாளை எபிசோடில் சின்னுக்கு என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா சின்னுவால் தான் ஸ்ரீநிதி வாசந்தோட லைஃபே சேஞ்ச் ஆகும். ஆமாங்க, என் லைஃப்பில் சேஞ்சஸை கொண்டு வர போகிறது அவன் தான். ஸோ அதனால தான் அவனுக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க. சும்மா குட்டி ஸ்டோரி. ஆமாங்க, குட்டி ஸ்டோரி. மாஸ்டரில் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி வரும். திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம், எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அன்பழகி சரவணனை காமிங்க. அன்பழகி சரவணன் தான் ஸ்டோரியோட ஹீரோவா? ஸோ அன்பழகி சரவணனோட ரொமான்ஸ் அடுத்தது எப்போ வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அன்பழகி சரவணன் மட்டும் ஹீரோ ஹீரோயின் கிடையாது. நினைவுகள் ஸ்டோரியும் சரி, ராமனின் சீதையும் சரி, எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் ரேஞ்சுக்கு தான் இது வரைக்கும் 2 ஸ்டோரியிலுமே நான் மூவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கு பின்னாடியுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இருக்கும். அன்பழகி சரவணன் கேரக்டர் மூவ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அன்பழகி ஒரு இன்னசென்ட்டான பொண்ணாக காமிச்சாச்சு. ஸோ அவளோட லெவலுக்கு அவளுக்கு என்ன புரியுதோ அதுபடி தான் நம்ம கதையை கொண்டு போக முடியும். உடனே அவளுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவள் வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போனால் தான் சரவணன் அன்பழகியோட ஸ்டோரி நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி என் மேலே ட்ரஸ்ட் இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆமாங்க. ஸோ எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் தான் குடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வசந்த் ஸ்ரீநிதியோட ஸ்டோரி போகுது. ஸோ வசந்த் ஸ்ரீநிதி ஸ்டோரி கூடவே அருளாக்ஷயாவோட கல்யாண பிளானும் போகும் சரிங்களா? ஸோ அருளாக்ஷயாவுக்கு தான் அடுத்த மேரேஜ்ன்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்டோரியே பெண்டிங்கில் இருக்குங்க. ஸோ ரோஷினி ஸ்ரீநாத்துக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அது நான் ஆல்ரெடி 1 ஆர் 2 எபிசோடில் சொல்லியிருப்பேன். ஸோ ரோஷினி லவ் பண்ண ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்திருப்பாரு. அந்த பையன் சரவணனுக்கு தெரிஞ்ச பையனாகவும் இருப்பார். சரவணன் வளர்ந்த ஆசிரமத்தில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் சரவணன் இந்த கேஸில் ஈடுபட்டுட்டு ஸோ ஸ்ரீநாத் ரோஷினியோட கதையை கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னோட மேரேஜ் இன்விடேஷன் வைக்கும்போது, சரவணனோட மேரேஜ் இன்விடேஷன் வைக்கும்போது அந்த எபிசோட்ஸில் ரிவீல் ஆயிருக்கும்.
ஆமாங்க. அவங்களுமே அடுத்தது எப்படி வாழ்க்கையில ஒண்ணு சேர போறாங்கன்ற ஸ்டோரி வரும். ஸோ, அதுக்கு நம்ம வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோ குடுக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் நான் அவங்க பக்கம் நான் போல. அப்பப்போ லைட்டா காமிச்சுட்டு வந்துர்றோம். ஏன்னா, அவங்க ஸ்டோரிக்குள்ளேயும் போனோம் அப்படின்னா, கண்டிப்பா கதை புரியாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு வசந்த், ஸ்ரீநிதி, ஸோ அடுத்தது அருளக்ஷயா இவங்களலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு, நடுவுல ஸ்ரீநாத் ரோஷினியோட ஸ்டோரி பார்க்கலாம். நான் காமிக்க மாட்டேன்னு சொல்லல. ஸ்ரீநாத் ரோஷினிய பெருசா என்ன யாருக்கும் தெரியல. பட் யோசிச்சு பாருங்க. 1 ஆர் 2 எபிசோட்ல நான் காமிச்சிருப்பேன். ஸ்ரீநாத் ரோஷினிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்றத நான் கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவ்வளோ பேர்ஸ் நினைவுகள் இருந்தாலும் ஒரு பேரோட ஸ்டோரியும் உங்கள் மனசில் ஆழமாக பதியணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். ஒரு பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரவணன் அன்பழகிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ, வசந்த் ஸ்ரீநிதிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அருளழகன் அக்ஷயா இதுக்கப்புறம் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னாடியும் சும்மா லைட்டா காமெடியான ஒரு ஸ்டோரி வரும். ஸோ, ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. நம்ம இவங்களெல்லாம் முடிச்சுட்டு கடைசி ஸ்டோரியா தான் நம்ம வைஷ்ணவி கிருஷ்ணாவ காமிப்போம். எல்லாரும் கேட்குறீங்க வைஷ்ணவி கிருஷ்ணாவ காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ, அவங்க ஸ்டோரிக்கு நம்ம எப்படிங்க போக முடியும்? இவ்வளோ பேர் வந்து பெண்டிங்ல இருக்காங்க. ஸோ, இவங்க ஸ்டோரியெல்லாம் காமிச்சிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பா அவங்கள எடுத்துட்டு போலாம். நான் காமிக்க மாட்டேன்னு சொல்லல. நடுவுல கண்டிப்பா கிருஷ்ணா, வைஷ்ணவி வருவாங்க. பட் லவ் கான்செப்ட்ல வரமாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, அதுக்கான பதில் நான் சொல்றேன். அவ்வளோதான்ப்பா. ஜஸ்ட் ஒரு பர்த்டே விஷ் பண்ணலான்னு வந்தோம். சரி, அப்படியே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலான்னு தான் பேசியாச்சு. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதுதான். உங்களுக்கு நினைவுகள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் நிறைய டைம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அது எனக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. வீடியோ கண்டிப்பாக வரும். சொல்லிட்டோம் ஆல்ரெடி 37 மினிட்ஸ் வீடியோஸ். அதனால தான் ஏற்கனவே ஒரு வாட்டி அப்லோட் பண்ணி கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகி டெலிட் பண்ணிட்டு திருப்பி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எபிசோட் வரும் இன்னைக்கு. அட்மின் அடிக்கடி பேசுன்னு சொல்கிறீங்க. அட்மின் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி டைம் இல்லைங்க. அதனால தான் பேச முடியல. முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் கூட பேசலாம்னு இருப்போம் இதுக்கப்புறம். கண்டிப்பாக நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம். ஏன்னா சொந்த பந்தமானவங்கள்ட்ட பேசாமல் வேற எங்கே போகிறான் இந்த சின்னும். வந்துட்டான் பார்த்தீங்களா கூட ஜாயிண்ட் அடிச்சுட்டு. டேய் ஒட்டுடி, நானும் வருவேன்டா. என்னை விட்டு பேசினா அவங்களாம் ஒத்துப்பாங்களா என்ன? டேய் இப்படியே வாய் பேசுனீங்க, அடுத்த வாட்டி தனியாக தான் வந்து உட்காந்து பேசுவேன் பார்த்துக்கோங்க. செஞ்சாலும் செய்வான் இவன். டேய் ஒட்டு, நீ ஒழுங்கா பாய் சொல்லிட்டு வாடா போகலாம். ஓகேங்க. பாய். வீடியோ கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ போகிற வியூஸ்க்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சம்மந்தமே கிடையாது. வியூஸ் அவ்வளோ போகுது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே எனக்கு மோட்டிவேஷனல் தான், சரிங்களா? ஸோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னுமே பிரிஸ்காக ஒரு ஸ்டோரி எடுக்க தோணும். அதனால தான் சொல்கிறேன். ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு கமெண்ட்ஸ் ஒரு லைக்குமே எனக்கு வந்து கண்டிப்பாக மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்கடா சரவணா. வீடு பார்த்துக்கலாம். ஓகேங்க. பாய். ஓகேங்க, பாய். பாய் பாய்.